ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு இந்த தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். இந்த ரேங்க் வந்துட்டு நம்ம ரேக் கம்பெனியில் எனக்கு ஒரு ஜாப் வேணும், அதுவும் ரேக் செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு நான் வரேன், எனக்கு இங்கே ஜாப் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேக் அப்பா கிட்டேயும் கேட்டுட்டு இருக்க. அங்கிள் பார்த்துட்டு என்னடா இது சனியும் விட்டு தொலைய மாட்டேங்குதே, பின்னாடியே சுத்துதேங்கிற மாதிரி தான் அவருக்கு இருக்கு. ஹீரோவும் செம்மையா பயந்து போயிடுறா, இவளை எப்படி இங்கேருந்து விரட்டுறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா வந்துட்டு இல்லம்மா இங்க இப்போதைக்கு ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க உன்னை இன்டர்வியூல எடுக்க போறது இல்லை, போ வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பியும் விட்டுறாரு. இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரேக் கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி உங்க அப்பா என்னை வெளியே அனுப்பிட்டாருங்கிறதுக்கு எனக்கு தெரியாது, எங்க அப்பா சொன்னாருன்னா அவர் என்ன சொல்றாரோ அது மட்டும் தான் நடக்கும் கம்பெனியில, நான் எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு பிம் கிட்ட ஹெல்ப் கேட்பா. பிம் ப்ளீஸ் சொல்ல அப்படிங்கிறதுக்கு பிம் என்ன சொல்றது, நானும் எங்க அப்பாவும் முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் யாரும் எந்த முடிவும் எடுக்க முடியாது, சோ நீ தேவையில்லாத எங்களை ஃபோர்ஸ் பண்ணாத, முடிவு எடுத்தது தான், சோ இனிமேல் நீ ஆஃபீஸ்க்கு வேலை தேடி வர தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம பிம்மும் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க அவங்களும். அதுக்கப்புறம் இவ தனியா உட்காந்துட்டு நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் டெய்லி வருவேன்னு சொல்லிட்டு அதே போல் அடுத்த நாளே ஆஃபீஸ்க்கும் போயிடுறா. அங்கே போயின உடனே அங்கிளும் ஹீரோவும் பார்த்துடுறாங்க. அவரை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நான் தான் நேற்றே சொல்லிட்டேனேம்மா, எதுக்காகம்மா திரும்ப வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு, இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், நான் இங்கே டெய்லி வந்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே வந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னடா இவ்வளோ வச்சுக்கிட்டு பண்ணுறதுன்ட்டு, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெயிட் பண்ண வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேக் என்ன இது ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு, அப்பா அவளை வெயிட் பண்ண விடுங்க, அவள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம் மாட்டா, அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், கொஞ்ச நேரம் கூட அவளால வெயிட் பண்ண முடியாது, அவளே இங்க இருந்து ஓடுறாளா இல்லையான்னு பாருங்க, நீங்க எதுக்கும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் டேவும் ஆயிடுது, நைட்டும் கூட ஆயிடுது, ஆனாலும் அவ அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல நம்ம மீனாவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அந்த ரேங்க் ஆஃபீஸ்க்கும் போறாங்க விசாரிக்கிறதுக்காக. அவனையும் விசாரிக்கிறாங்க, அவனும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். ஆனா நம்ம மீனா தான் நம்புற மாதிரியே இல்லை. நீ ஒரு பொண்ணு மேல பிளேம் பண்ணாத, நீ தப்பு பண்ணிட்டு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சொல்றதுக்கு, நான் தப்பு சொல்லல, அவதான் என்னை முதல்ல செடியூஸ் பண்ணனா, இந்த டிராவை இப்படி இழுக்கிற மாதிரி என் மேல சாஞ்சிக்கிற மாதிரி அப்படிலாம் சொல்லி, அதுக்கப்புறம் தான் நாங்க ரெண்டு பேருமே பாத்ரூம்குள்ளேயும் போனோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பார்க்குறான். ஆனா மீனாவும் நம்புற மாதிரி இல்லை. அந்த சமயத்துல ஹீரோ ஃப்ரெண்ட் இருந்துட்டு இதெல்லாம் எப்படி நம்புறது, ஒருவேளை வீடியோ ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா ஒருவேளை உண்மை என்னன்னு தெரிஞ்சிடலாம் இல்லையா அப்படிங்க. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, அதை காட்டவும் அப்படியே போயிட்டு அங்க உள்ள மேனேஜர்கிட்டையும் கேட்குறாங்க, இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்கறதுக்கு. அவங்க கையில எடுத்து வச்சிருக்காங்க, அது கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, அதுல இவங்க ரெண்டு பேரும் பதிவாயிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம மீனா அதை வாங்கிக்கிறாங்க. என்னோட எம்ப்ளாயிஸை விட்டு இதை செக் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேங்க் ஹீரோவை விடுற மாதிரியே இல்லையாட்டுக்கு டெய்லியுமே வந்துக்கிட்டே இருக்கா ஆஃபீஸ்க்கு. அதே போல் ஒரு நாள் வர்றது, ஒரு நாள் உள்ள அவனுடைய ரூமில் இருந்தே வெளியே வரா. என்னன்னு கேட்டால் ஃபைல்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் வெளியே வந்ததுக்கப்புறம் பிம்க்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் அந்த பொண்ணு இருந்துட்டு, ரேங்கோடைய ஹஸ்பண்டும் நானும் ஆஃபீஸ்க்கு வரோம், உங்ககிட்ட அந்த ரெனோவேட் விஷயத்தை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஷாக்காக இருக்கு. ஏன்னா இந்த சனி இந்த இங்கே இருக்கு, அதனால இங்கெல்லாம் வர வேண்டாம், நம்ம ஒன்று பண்ணலாமா, அவருடைய வீட்டுக்கே போய் பார்க்கலாம், ஏன்னா அவருடைய வீட்டை பார்த்தா ரெனோவேட் பண்ணுறது எப்படி என்ன ஏதுன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அவருக்கும் ஐடியா இருந்துச்சுன்னா கொடுப்பாரு, நாம அங்கே போனோம்னா அந்த வீட்டையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அதே போல் அந்த வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இவங்க அங்கே போயிட்டு ரெனோவேட் விஷயத்தை பற்றி பேசிட்டு வெளியே அப்படியே அந்த வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம பிம்க்கு வந்து மயக்க வர மாதிரி இருக்கு. அப்படியே மயக்க வர மாதிரி ஆகவும் நம்ம ரேக்கும் பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சுமா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு, ஒன்றும் இல்லை காலையிலேருந்தே கொஞ்சம் மயக்கமாக இருக்குதுன்னு அந்த பொண்ணு சொல்லவும் இவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாட்டுக்கு அதனால தான் மயக்கம் வருதுன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். நம்ம வேணால் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க, எனக்கு இன்னைக்கு காலையில் தான் பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு முகமே அப்படியே வாடி போயிடுது. அதுக்கப்புறமும் சரி வா போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் அந்த வீட்டையும் சுற்றி பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒரு
ரூம்குள்ளே வரப்போ ஒரு டஸ்ட்பின் ஃபுல்லாகவே இந்த ரேங்கோடைய ஃபோட்டோவாக இருக்குது. அதையெல்லாம் எடுத்து பார்க்குறோம். அந்த ரேங்கோட ஃபோட்டோ அவள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்தெல்லாம் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருப்பா இல்லையா, அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் குப்பை தொட்டிலே போட்டுட்டு இவளுக்கு இதுதான் சரியான இடங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே நம்ம பிம் ரேங்க் ஹஸ்பண்ட் கிட்ட ரேங்கை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவள் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா, இப்போ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கா. ஆல்ரெடி தான் அவன் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு தானே வந்தான். அவள் பேசுனதெல்லாம் அவன் நினச்சி பார்க்குறான். அவள் நல்லவளா? அவள் என்னென்ன பேசுனா உன்னையே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுற அளவுக்கு தான் அவள் பேசிக்கிட்டு இருக்கா. நீயே ரக்கு ஏற்ற பொண்ணு இல்லை, நீ ஒரு பைத்தியக்காரி அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் யோசிக்கிறா. ஆனால் நீ அவளை பற்றி இப்படி யோசிக்கிறியன்னு அவனும் நினச்சி பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணுகிட்ட எப்படி சொல்கிறதுன்ட்டு உட்காந்துருக்கான். ஆனால் இந்த பொண்ணு விடுற மாதிரி இல்லை. அவள் ஃப்ரெண்டை பற்றி ரொம்ப பெருமையாகவே பேசிகிட்டு இருக்கா. அவள் முதல்ல மாதிரி இல்லை, இப்போ ஒர்க் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆசைப்படுறா. ஒரு கம்பெனிலே ஹோஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் கூட கேட்டுக்கிட்டு இருந்தா. அது இல்லாத ரீசெண்டாக ரெக் ஆஃபீஸில் போயிட்டு ரெக் செக்ரட்டரியாக கூட இருக்கணுங்கிறதுக்காக கேட்டுட்டு இருந்தா அப்படின்ட்டு சொல்லவும் அவனுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற, ரெக் செக்ரட்டரியா? அப்போ நீங்கள் அவளை ரெக் செக்ரட்டரியா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு இல்லை, இப்போதைக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒர்க்கர் தேவைப்படலை, ஸோ அதனால் இப்போதைக்கு நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கோம், அதனால் அவளும் வேறு இடத்துலலாம் ஒர்க் தேடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆக்சுவலாக இவ டெய்லியும் போகிறது நம்ம ரெக் ஆஃபீஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்கா. ஆனால் போய் சொல்லிட்டு நான் வேலை தேட போகிறேன்னு போய் சொல்லிட்டு போவா போல இருக்கு. இவன் இருந்துட்டு கேட்குறான், எந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் ஒர்க் தேடி போய்கிட்டு இருக்கான்னு கேட்குறதுக்கு அது எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி அவகிட்ட கேட்டதில்லை, அவளும் அதை பற்றி என்கிட்ட சொன்னதில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் நம்ம ரெக்கும் அங்கே வந்துடுறான். இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு தான் என்ன நடக்குதுன்னு தெரியும் இல்லையா, அவனுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, என்ன இவகிட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இந்த சைடு ஆஃபீஸில் இருந்தவ அங்கேயே தான் இருந்துகிட்டு இருக்கா, தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போகலாம், இப்போ டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்காதீங்க, நாங்கள் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ரேக் இன்னும் வரலையேன்னு கேட்குறா. ரேக் வர மாட்டாங்க, ஏன்னா அவுட் சைடு கிளைண்ட் வீட்டை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. அவங்க இந்நேரத்துக்கு வீட்டுக்கே போயிருந்திருப்பாங்க, இங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லவும் இதையே இவ்வளோ நேரமாக என்கிட்ட சொல்லாத விட்டுட்டேன்னு அவளுக்கிட்ட கோவப்பட்டுட்டு வீட்டுக்கும் வரா. வீட்டுக்கு வந்தால் நம்ம ரேக் அவன் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே காஃபி குடிக்கலான்ட்டு வாசலில் நின்றுட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு இருப்பானா. அந்த சமயத்தில் இவ வந்தவ அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரிலாம் ஏதோ தண்ணி எல்லாம் காலில் ஊற்றிக்கிட்டு இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனும் பார்த்தவ திரும்பி போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையிலேருந்து வழக்கம் போல் அதே வேலையை தான் பண்ண ஆரம்பிக்கிறார். ரேக்கோட ஆஃபீஸில் போயிட்டு வெயிட் பண்ணுறது தான் இவளோட வேலை. அப்படி போய் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க ரொம்ப லேட் ஆகிடுது. ரேக்கும் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்க இவ அங்கேயே பாய் விரிச்சு போட்டு படுத்த மாதிரி அங்கேயே சோஃபாவிலே படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவன் வர்றதும் அவள் பார்க்குறா. இவனும் சரி எழுப்பிடலாமா வேணாமான்னு பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு டோர்கிட்ட போயிடுவான். அந்த சமயத்தில் இவன் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கழிச்சு விட்டுட்டுலாம் தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ண அவனும் டோர்கிட்ட போகணுவேன். சரி இவளை எழுப்பிடாத, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இவளை இங்கேயே விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு போய் எழுப்பிடவும் செய்கிறான். எழுப்பிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேருங்கிறதுக்கு சரி நான் பஸ் பிடிச்சு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வா ஏன் கூடியே நானே உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார்லேயே அப்போ ரெண்டு பேருமே காரில் வந்துட்டு இருக்கக்குள்ளேயே இந்த ரேங்க் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. அவள் பழைய விஷயத்தை எல்லாம் பேச ஆரம்பிக்கிறா. நீ பிஸ்னஸில் ஒரு டீலை முடிச்சதுக்காக நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம்ல அப்படின்ட்டு ரொம்ப அவள் பழைய விஷயத்தெல்லாம் பேசி அவனுக்கும் ஞாபகப்படுத்தி விட்டுறா. அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அதே நினைப்போடைய அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம பிம் வந்தவங்க இந்த ரேங்கை பார்க்கறதுக்காக உள்ளே வராங்க. ஏதாவது வேலை கிடைச்சிருக்கான்னு கேட்குறதுக்கு வேலை கிடைச்சிருக்கு, ஓனர் எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் ரொம்ப ஸ்வீட் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ரேக்கும் பின்னாடி இருந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. இவ வந்தது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் பேசவே ஆரம்பிக்கிறா. அவர் ரொம்ப நல்லவர், எனக்காக ஒர்க் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு, நாளையிலேருந்து நான் ஜாப்க்கு போக போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுக்கு இங்கே பயமாக இருக்குது. இப்போ அப்படியே ரேங்கோடைய ஹஸ்பண்டை தான் காட்டுறாங்க. அவன் ஃபுட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த வீட்டை ரெண்ட்டுக்கு மட்டும் இல்லாத ஹோட்டலாகவும் பண்ணுறதா இருக்கான் இல்லையா, அதனால் ஒரு செஃப்பை கூட்டிகிட்டு வந்து சமைக்க வைக்கலான்னு சொல்லிட்டு ஆன்ட்டியும் நம்ம பிம்மோட தங்கச்சியை தான் கூட்டிகிட்டு வந்து சமைக்க வச்சு அவனுக்கு ஏதோ ஒரு ஜூஸ் எல்லாம் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த ஜூஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது இப்போ யார் பண்ணது நான் பார்க்கணுங்க, அவங்களும் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அங்கே நிற்கிறது நம்ம பிம் தங்கச்சி. அவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கிட்டாவே செம்ம சண்டையில் போகும் இல்லையா, செம்மையாக சண்டை போகுது. இவ ஒரு பொய்க்காரி, இவளை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, இவ வந்தானா நம்ம ஹோட்டலே விளங்காமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்க
ஆன்ட்டிக்கு ஒன்றும் புரியல, ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிற, அவள் ஒரு சேஃப், அவளை பற்றி இப்படி ஏன் பேசுகிறாங்கிறதுக்கு எனக்கு தெரியும். இவ எப்படி அவன்கிட்ட பொய்க்காரி தெரியுமா, இவ பிம்மோட தங்கச்சி, ஆனால் என்கிட்ட எத்தனை தடவை பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கான்னு தெரியுமா அப்படிங்க. ஏமா அந்த மாதிரிலாம் ஏமாத்தினேன்னு கேட்குறதுக்கு, ஏன்னா இவ ரேங்கோடைய ஹஸ்பண்ட் தானே, இப்போ எங்கள் அக்கா வீட்டில் இருக்கா, அங்கே இருந்துட்டு எங்கள் அக்காவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஜெயராங்க் அங்கேயே இருக்கா அப்படின்ட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு கேட்குறதுக்கு, ஆமாம் நான் கூட போய் பார்த்துட்டு தான் வந்தேன், அவளை போக சொன்னா அவளும் கேட்க மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணட்டோன்ட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேத்துக்கும் சண்டை சும்மாவே வந்துட்டு இருக்கோம், நல்லாவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு நம்ம ரேக்கோட அப்பா வேற வெளியே ஹாங்காங் போறாரு போல இருக்குது, அவங்க ஒய்ஃபும் ஹஸ்பண்டுமா போறாங்க போல இருக்கு. அவனும் சரி நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ரேக் அப்பா அவனை தனியா கூட்டிட்டு வந்து, இங்க பாரு அந்த ஜெயரங்க் நம்ம இடத்துக்கே வந்துகிட்டே இருக்கா, அவளை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கே, நீ அவளை வெளியே தெரிகிற மாதிரி வச்சிடாத, நம்ம பாங்காண்டிக்கும் நம்ம பொண்ணுக்கும் மட்டும் தெரிஞ்சிச்சு பெரிய பிரச்சனை ஆகிடும், அதுக்கப்புறம் நம்மளால சமாளிக்க முடியாது, எவ்வளோ தூரம் நீ உன்னால் மறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மறைச்சி வச்சுக்கே, நான் 2 நாளையில் வந்துடுறேன், கொஞ்சம் சமாளிச்சு இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ரேக் இங்கே இருக்கிறது தெரியாம இந்த ரேங்க் போயிட்டு ஆஃபீஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ரேக் இங்கே இல்லை, அவங்க அப்பா ஹாங்காக்கு போகிறாரு, அதனால அவரை அனுப்பி விடுறதுக்காக அவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க, இங்கே வர மாட்டாங்க, இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா, இது முதல்ல சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிடுற. அதான் இப்போ சொல்லிட்டெல்லாம் கிளம்புங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பாளா. அந்த சமயத்தில் ஒரு இங்கிலீஷ்காரங்க வந்துட்டு ரேக் அப்பாவை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் அவரை மீட் பண்ணணும், எங்கே இருக்காரு, அவர்கிட்ட நான் பேசணும், என்னைய விடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க இங்கிலீஷில் கேட்டுட்டு இருப்பாங்களா, அது இந்த பொண்ணுங்களுக்கு சுத்தமாகவே புரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணு இருந்துட்டு யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பான்னு கேட்க, அங்கே உள்ளவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த ரேங்க்கு தான் ஆல்ரெடி இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் போய்கிட்டு இருந்தா இல்லையா, அவள் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப, அதனால் இவ டைரெக்டாக முன்னாடி வந்து நின்றுட்டு இந்த மாதிரி அவரை நீங்கள் பார்க்க முடியாது, அவரை ஹாங்காங் போயிட்டாரு, இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த லேடியும் நீங்கள் யாருன்னு கேட்குறதுக்கு நான் அவருடைய செக்ரட்டரின்னு சொல்லிடுறா. அவங்களும் செக்ரட்டரி தானன்ட்டு அவ கூடயே உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே இந்த ரேங்க் அந்த இங்கிலீஷ்காரங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதுக்கு முன்னாடி அவங்க எம்ப்ளாயி ரேக்கு கால் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அவனும் அர்ஜென்ட்டாக ஓடி வரான், என்னாச்சுன்னு கேட்க, அங்கே பாருங்களேன் அப்படின்னு காட்டுறா. அங்கே பார்த்தா அந்த ரேங்க் கூட அந்த லேடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, எனக்கும் தெரியல சார், இந்த லேடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்க. அவனும் பக்கத்தில் போகிறான். அப்புறம் அவங்க பிஸ்னஸ் பற்றி பேசினாங்களே அதை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு இவ்வளோ ரொம்பவே பிடிச்சி போயிடுது, உன்னுடைய செக்ரட்டரி ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, இவனுக்கா செம்ம கோவமாகுது, அது இல்லாத நாளைக்கே நீங்கள் 2 பேரும் என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே அவனுக்கு ஷாக் ஆகுது, என்ன சொல்கிறாங்கங்கிறதுக்கு, ஆமாம் நம்ம 2 பேரும் மீட் பண்ண போகணும், அது இல்லாத மேடம் உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகிடுச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அந்த லேடிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. என்னோட ஃப்ளைட் டைம் கூட நீ ஞாபகத்தில் வச்சு எனக்கு ஞாபகப்படுத்தி விடுற, நீ ரொம்ப நல்ல செக்ரட்டரி, ரொம்ப டைமிங்கை கீப் அப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பெருமையாக பேசிட்டு ரேக் கிட்டேயும் உனக்கு ரொம்ப நல்ல செக்ரட்டரி கிடச்சிருக்கா, நீ கொடுத்து வச்சோங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாங்க. இவனுக்கா செம்ம கோவமாகுது. இவனையும் அதிகம் அவள் பேசவே விடலை. அவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, நீ நாளையிலேருந்து இந்த இடத்துக்கே வரக்கூடாது, ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிட்டுன்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவள் விடுவாளா, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த ரேங்க் கொஞ்சம் கொஞ்சமாக இவனை செடியூஸ் பண்ணிட்டானே சொல்லலாம். அவனும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவ பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலே என்ன தான் நடக்க போகுதுன்ட்டு அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.